மதம், இனம், அரசாட்சி எனும் 3R தொடர்பான போலியான தகவலை சமூக ஊடகத்தில் பதிவேற்றம் செய்ததற்காக 47 வயதுடைய மலேசிய ஆடவர் ஒருவர் விசாரிக்கப்பட்டு வருகிறார். அயர் கூனிங்கில் உள்ள பள்ளிவாசலில் ஒளிபெருக்கியின் வாயிலாக அசான் ஓதப்படுவது தடை செய்யப்பட்டு விட்டது என்ற போலியான செய்தியை மார்ச் 9ஆம் தேதி சந்தேக நபர் தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் பதிவேற்றம் செய்ததாக நம்பப்படுகிறது என்று மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC இன்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மேலும் சந்தேக நபரின் வாக்குமூலம் நேற்று தைப்பிங் போலீஸ் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டதாகவும் அவ்வாடவரின் தொலைபேசியும் சிம் கார்டும் தடயவியல் பகுப்பாய்விற்காக கைப்பற்றப்பட்டுள்ளது என்றும் அவ்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பு பல்லூடக சட்டம் பிரிவு 233(1)A கீழ் விசாரிக்கப்படும் வேளையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 5 லட்சம் ரிங்கிட் வரையிலான அபராதமும் அதிகபட்சம் 2 வருட சிறை தண்டனையும் விதிக்கப்படலாம். அது மட்டுமின்றி இந்நாட்டின் இன ஒற்றுமைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் ஊறு விளைவிக்கக்கூடிய 3R சம்பந்தப்பட்ட எந்த தீய கருத்துக்களையும் பதிவிட வேண்டாம் என்றும் MCMC பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.